இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்துல அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம். பாமக இல்லைன்னா அவங்க அமைச்சர்களா இல்ல. திமுகவுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்பயுமே இது போல தேர்தல் வந்ததுன்னா அந்த திமுக இருக்கிற வண்டிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க, பேசுவாங்க. நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை வச்சுதான் அவங்களை இழிவுபடுத்துவாங்க. இதுதான் திமுகவுடைய கொள்கையே. இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க இடஒதுக்கீடு குறித்து சம்பந்தம் இது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு வேண்டாம் நீங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல யார் சொன்னாங்க சொல்லுங்களேன். இடைத்தேர்தலில் போட்டியிடலுங்கிற கொள்கையில் இருந்தீங்க. திடீர்னு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அதான் இன்றைய அரசியல் சூழலில் கருதி எங்களுடைய நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு. 2 நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செயல்படுத்த இருக்கிறாங்க. பேசின அமைச்சர்கள் அத்தனை பேருமே பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமக எதுவுமே செய்யலன்றது நேற்று பத்திர தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களுமே அவங்க அமைச்சர்களா இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்துல அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம். பாமக இல்லைன்னா அவங்க அமைச்சர்களா இல்ல. அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் 2 கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான். பாமக தான் காரணம். ஆனாலும் திமுகவுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்பயுமே இது போல தேர்தல் வந்ததுன்னா எங்களை இழிவா பேசுவாங்க, சமுதாய ரீதியில எங்களை இழிவுபடுத்துவாங்க. அந்த திமுக இருக்கிற வண்டிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க, பேசுவாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டா கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறது இல்லை. மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், அவங்களோட போலி பேச்சு எல்லாம் தெரியும். தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு அக்கறை வந்த போன்ற ஒரு தோற்றம் வரும். மக்களுக்கு கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், வாழ்வாதாரம் வேணும் தான் அவங்க தியாகம் பண்ணாங்க. அதை விட்டுட்டு நாங்க 3000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க பில்டிங் காட்டுறோம், இதெல்லாம் வேணாம் ஐயா. இடஒதுக்கீடு கொடுங்க, சமூக நீதி நிலைநாட்டுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அதுதானே கேட்கிறோம். அதனால உண்மையான சமூக நீதி. இடஒதுக்கீட்டுல அந்த 21 குடும்பங்களுக்கு பாமக என்ன செய்யுது? நாங்க எங்க ஆட்சியில 3000 கொடுத்தோம். நாங்க இது வரைக்கும் அதிகாரத்துல வரல. அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சிருக்கிறோம். நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் படுத்துறது கிடையாது. வருஷம் நான் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம், நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும். இதுதான் சொல்றது 1 2 இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் இல்லாம நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு 3000 ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களா? 3000 ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுப்பாங்க? பேச வர்றாரு யாரு? ஜெகத் ரட்சகர். அவர் பேச சொல்றாங்க, அவர் பேசுறாரு. அவரு என்ன பண்ணாரு? ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை வச்சுதான் அவங்களை இழிவுபடுத்துவாங்க. இதுதான் திமுகவுடைய கொள்கையே. இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க இடஒதுக்கீடு குறித்து சம்பந்தம் குறித்து இது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு வேண்டாம் நீங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல யார் சொன்னாங்க சொல்லுங்களேன். யார்? அவர் சொல்லுவாரு. உச்ச நீதிமன்றத்துல இருக்கு, கேஸ் இருக்குது, இன்னும் நிலுவையில தான் இருக்குது. கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பெயில்ல தான் இருக்கிறார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.